பிரயாசம் இருக்காது. ஆவிக்குரிய பிரயாசம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் சொல்லுகிறது எதிர்மறையான சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார். You have a challenge and you are going against the challenge. உங்களுக்கு ஒரு சவால் முன்னே நிற்கிறது, அதை நோக்கி போகிறீர்கள். யாராவது உதவி செய்வார்களா? யாராவது உதவி கேட்கலாமா? இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்துலேருந்தே உனக்கு ஒத்தாசை வரும். வார்த்தை வந்திருக்கிறது, அதுதான் பெரிய ஒத்தாசை. முதல் ஒத்தாசை என்ன? சில சமயத்தில் கண் கட்ட நாட்கள் உண்டு நமக்கு. we have no direction. நமக்கு தசை தெரியவில்லை, என்ன செய்து தெரியவில்லை. ஜெபித்து விட்டு ஓடின நாட்கள் உண்டு. தேவ சித்தம் நினைத்து செய்த நாட்கள் உண்டு. அது கடைசியில் விளைந்த விளைவுகள் எல்லாம், வந்த விளைவுகள் எல்லாம் நம்ம கழுத்தையே அறுக்கிற அளவுக்கு வந்தது. ஜனங்கள் எழுப்பினார்கள், மதிக்கேடு நம்ம நாசப்படுத்தினது, மோசப்படுத்தினது, அழித்தது, அலங்கோலப்படுத்தினது, சிறுமைப்படுத்தினது எல்லாம் கடந்து வந்து கடைசியில் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார். இந்த மனுஷன் கர்த்தர் வந்த பிறகு எப்படி இருக்கிறான்னா, கர்த்தர் வருவதற்கு முன்னே எப்படி இருந்திருப்பான்?